வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ தம்ப்நெயிலை பார்த்தோன்னே எல்லாம் மிரண்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தம்ப்நெயிலில் இருக்கிற கார் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்த்தோன்னே. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ரோல்ஸ் ராய்ஸ், த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் லக்ஸூரியஸ் கார் இன் திஸ் வேர்ல்டு. அதாவது இந்த காருக்கு, ரோல்ஸ் ராய்ஸுங்கிற காருக்கு வந்து பேஸ் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது. டாப் எண்டுக்கான விலை நிர்ணயிக்கவே படவில்லை. ஏன்னா நாம் எந்த ஒரு சேஞ்சஸ் கேட்டாலும் அந்த காரில் பண்ணி தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த காரோட ரேட்டும் இருக்கும். ஸோ இந்த காரில் அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ், ஏன் மோஸ்ட் லக்ஸூரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் தான். என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தர போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரோல்ஸ் ராய்ஸோட பேஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 கோடிங்க. 5 கோடியில் ஸ்டார்ட் ஆகி கணக்கே இல்லாத அளவுக்கு இந்த கார் வந்து விற்கப்படுது. நீங்கள் எவ்வளோ கஸ்டமைசேஷன் கேட்டாலும் அது எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால செஞ்சு தருவாங்க ரோல்ஸ் ராய்ஸ். இதுக்கு எண்டு ப்ரைஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாம் செய்கிற கஸ்டமைசேஷனை பொறுத்து அந்த ப்ரைஸ் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் மேலே அடிக்கிற பெயிண்ட் மட்டும் 7 லேயர்ஸ் ஆஃப் பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த பெயிண்ட் மட்டும் நமக்கு எத்தனை வெரைட்டி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கலர்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,000 ப்ளஸ் ஷேட்ஸ் நமக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரோல்ஸ் ராய்ஸ். அந்த 44,000 ஷேட்ஸில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கலரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கலருக்கு நீங்களே ஏதோ ஒரு பேர் சூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பெயிண்ட் வந்து உங்கள் காருக்கு மட்டும்தான் அடிச்சு தருவாங்க. அடுத்து வந்து வேறு யாராவது வந்து அந்த பெயிண்ட்டை சூஸ் பண்ணி எங்கள் காருக்கு இது வேணும்னு கேட்டால் அவங்க வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அந்த பெயிண்ட்டை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான யூனிக் குவாலிட்டி ஆஃப் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உங்ககிட்ட கேட்காம அந்த பெயிண்ட் நீங்கள் முதல்ல சூஸ் பண்ண பெயிண்ட்டை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இதில் மெயினாக பார்க்க போகிற ஒரு யூனிக்னஸ். அப்புறம் அந்த 7 லேயர்ஸ், அதாவது ப்ரைமரு, பெயிண்ட்டு, அப்புறம் ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அடிப்பாங்க. நீங்கள் எத்தனை லேயர் ஆஃப் பெயிண்ட் கேட்டாலும் கண்டிப்பாக ரோல்ஸ் ராய்ஸ் இல்லைன்னு சொல்லாமல் அடிச்சு தருவாங்க. ஒருத்தர் வந்து 23 லேயர்ஸ் ஆஃப் பெயிண்டிங் கேட்டிருக்காங்க. அதுவும் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி அடிச்சு தந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 23 லேயர்ஸ் ஆஃப் பெயிண்ட் மட்டுமே ஒரு 45-46 கிலோ அந்த காரில் எடையை கூட்டியிருக்கு. 45 to 46 கேஜிஸ் அந்த பெயிண்ட் மட்டுமே. காரெல்லாம் இல்லை, பெயிண்ட் மட்டும் 46 கேஜிஸ் இருக்குது. நினச்சி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு மெயின் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர்ஸில் பின் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரோல்ஸ் ராய்ஸுக்கு சைடில் இருக்கிற கோடுகள் தான். அந்த கோடுகளில் மார்க் கோட் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த கோடுகளை ரோல்ஸ் ராய்ஸ் மேலே தன்னோட கைப்பட வரைவார். இந்த உலகத்திலே அந்த கோடுகளை வரைகிறதுக்கு ரோல்ஸ் ராய்ஸுக்கு அந்த கோடு வரைகிறதுக்கு மார்க் கோட் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. அப்பேற்பட்ட ஆளுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ கம்முன்னு நாமளும் அந்த கோடு போட போயிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க, எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான ரூபா காருக்கு சம்பளம் ஒரு $1,00,000 கொடுப்பாங்க இல்லையா? அந்த $1,00,000 கொடுக்குறாங்கன்னா அவர் அந்த மார்க் கோர்ட் வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எப்பேற்பட்ட வித்தக்காரராக இருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நம்மளையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த கோடு போகிறதுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு யூனிக்கான ப்ரஷ், அதாவது ரேர் எப்பிக்கான ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. அணில் முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு வகையான ப்ரஷ்ஷை தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஏன் அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரஷ்ஷு வந்து ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான பெயிண்டிங்கும் ப்ரொவைட் பண்ணும். அதாவது ரொம்ப சாஃப்டாக அந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ண தடயமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான கோடுகளை அது ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த அணில் முடியிலேருந்து செய்யப்பட்ட ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யாரும் தயவு செஞ்சு போய் உடனே அணிலை பிடிச்சி ஏதாவது வித்த காட்டுறேன்னு சொல்லிட்டு போயினீங்கன்னா அணில் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடும். அப்புறம் பின்னாடி நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்டம் கிரில் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னாடி இருக்கிற மெட்டல் தான். அந்த மெட்டலை கூட விட்டு வைக்காமல் ரோல்ஸ் ராய்ஸ் தன் கைப்பட ப்ராப்பராக பிளான் பண்ணி செதுக்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு மிஷினரியும் யூஸ் பண்ணாமல் கையிலேயே
செதுக்குறாங்க. கையிலே செதுக்குறாங்கன்னா ட்ரில்லிங் மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக இது வந்து மிஷின்ஸால் செய்யப்படாது, மனிதர்கள் ஒரு சில மிஷின்ஸோட உதவியால் அதெல்லாம் செய்வாங்க. ஸோ திஸ் இஸ் ஹேண்ட் கிராஃப்டட் ஆட்டோமொபைலுங்க. ரோல்ஸ் ராய்ஸுங்கிறது முழுக்க கைப்பட செஞ்ச ஒரு ஆட்டோமொபைல் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதோட யூனிக்னஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ்னஸ் அதனால் அதிகமாகவே இருக்குது, லக்ஸுரியஸ்னஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயர் இருக்கு இல்லையா, ரோல்ஸ் ராய்ஸோட டயரில் ரோல்ஸ் ராய்ஸோட லோகோ இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ரோல்ஸ் ராய்ஸோட லோகோ வந்து டயர் எத்தனை முறை சுற்றினாலும் அந்த ரோல்ஸ் ராய்ஸோட லோகோ மட்டும் தலைகீழ மாறாது. அந்த மாதிரியான ஒரு டிசைனை மேக் பண்ணியிருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ இப்போ ஒரு முக்கியமான எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் எஸ்டசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரோல்ஸ் ராய்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஸ்டாச்சு, அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக பார்க்கப்படுது. அண்ட் யூனிக்னஸ் அண்ட் லக்ஸுரியஸ்னஸை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சிம்பிளாக ரோல்ஸ் ராய்ஸ்க்கு இருந்துட்டு வருது. ஸோ யாராவது போய் அதை இழுக்க போனாலோ போய் தள்ளினாலோ அது தானாக உள்ளார போயிடும், கார் ஆனான்னு விட்டு திரும்ப வெளியே வந்துடும். ஸோ அடுத்து இன்டீரியர்ஸ், ரோல்ஸ் ராய்ஸோட இன்டீரியர்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே அவங்க மெயினாக அட்டாச் பண்ணியிருக்கிற இன்டீரியர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைலண்ட் ரைடு. அதாவது வெளியே எவ்வளோ சத்தம் வந்தாலும் உள்ளே ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன நாய்ஸ் லெவல் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ஹை நாய்ஸ் லெவல்லாம் உள்ளே என்டர் ஆக முடியாமல் அந்த மாதிரி அந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸ். அப்புறம் ஸ்பெஷல் டயர்ஸ் சுற்றும் போது கூட அதுலேருந்து தேவையில்லாத சவுண்டு உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக, டயர்லேருந்து சவுண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக டயர் கம்பெனி, அதாவது ரோல்ஸ் ராய்ஸ்க்கு டயர் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி வந்து அந்த டயர்ஸ்குள்ளே ஃபோமை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்டீரியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் ஹெட்லைனர். அதாவது காருக்குள்ளே நட்சத்திரம் மின்ற மாதிரியே அந்த ஹெட்லைட்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட கையிலேயே ஒரு 1340 ட்ரில்ஸ் கையாலேயே போட்டு லைட்ஸ் எல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்டீரியருக்கு தேவையில்லாமல் மிஷின்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ட்ரில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கையிலேயே எல்லா ஒயர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டு நமக்காக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ரோல்ஸ் ராய்ஸ். அப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு எம்ப்ராய்டரி நாம் கேட்டால் செஞ்சு தருவாங்க. ரோஸ் ஃபேண்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட யூனிக்கான ஒரு கஷ்டமான டிசைனை தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரோல்ஸ் ராய்ஸ். அதுவும் நம்ம கேட்டால் தான் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த ரோஸ் ஃபேண்டம் அப்படின்னு சொல்லப்படுற டிசைனுக்காக கிட்டத்தட்ட ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு செடி, ரோஜா செடி, அந்த ரோஜா செடியிலேருந்து ஒரு பூ வருது, அந்த பூவுக்கு மேலே பட்டாம்பூச்சி சுற்றுது, அதுதான் அந்த கான்செப்ட் ரோஸ் ஃபேண்டம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எம்ப்ராய்டரி கான்செப்ட். ஸோ எப்போ இந்த ஸ்டார்லைட் ஹெட்லைனர் ஆஃப் ஆகிருக்கோ அந்த நேரத்தில் நமக்கு இந்த எம்ப்ராய்டரி தான் இருக்கிறதுலையே செம்மையான ஒரு லுக்கு கொடுக்கும், உள்ள காருக்குள்ளே செம்மையான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இப்பேற்பட்ட காரை இத்தனை கோடி கொடுத்து யார் தாண்டா வாங்குறாங்க, அவ்வளோவா யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததில் 2009 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த ரோல்ஸ் ராய்ஸ் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது விற்பனையே அதிகமாக இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸுக்கு 25% to 50% அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2500 5000 கார் வரைக்கும் விற்றுட்டாங்க ரோல்ஸ் ராய்ஸ் 2009 2019 வரைக்கும் மட்டும். ஸோ இப்பேற்பட்ட காரில் இருக்கிறதுலையே இப்போ ப்ரெசன்ட் 2024 இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியான கார் இந்த ரோல்ஸ் ராய்ஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் ரோஸ் நாயர் ட்ராப்டெயில் அப்படிங்கிற ஒரு கார் தான் இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவ் லக்ஸூரியஸான ரோல்ஸ் ராய்ஸ் கார் இன் ப்ரெசன்ட் 2024. அதோட விலை மதிப்பு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா $30 million, அப்ராக்சிமேட்டாக 211 to 220 crores சம்திங் வரும் இந்தியன் ருப்பீஸில் பார்த்தோம்னா. அப்பேற்பட்ட காரை யார் இங்கே வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை எனக்கு தெரியும். மேபி இன் ஃபியூச்சர் சம் பீப்புள் மே, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் அப்படின்னு சொல்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஒரு தடவையாவது ஓட்டி பார்க்கணும், அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரோல்ஸ் ராய்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால், இந்த சொன்னதுலேயே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியும், என்னையை பற்றியும் தெரியும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகிறோம். 500 சப்ஸ்கிரைபர் கிளானாக மாற போகிறோம். ஸோ
உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது எதுவும் கண்டிப்பாக நடக்காதுன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் சப்போர்ட், உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களிடமிருந்து உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.